எவ்வளவு பாறைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது சேசிபி வச்சு, எத்தனை அடி ஆழத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறது, இதெல்லாம் யார் கேட்பான்? அனுமதி பெறாமல் இந்த குவாரிகள் இயங்குகிறது எதற்காக? அப்போ இதை பேச வேண்டுமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். பேசிதான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ இது வந்து கொள்ளை அடிக்கிறதா இல்லையா? அப்போ இது கொள்ளை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வரீங்களா? இல்லை நீங்கள் இதுக்கு பணம் வாங்கிட்டீங்களா என்ன? இப்போ நான் அதில் தப்புன்னு நான் சொன்னேன்னா என்ன? இல்லை தப்புன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமா இடி ரைடு உள்ளே வந்து என்னென்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. ஏன் நடத்தணும்? இடி ரைடு வரலைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அது எதுக்காக கேட்டேன்னா, இப்போ அந்த சைடு வந்து தகவல்கள் வருகிறது அப்படின்னு ஊடகங்கள் போடுது அப்படின்னா, இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு தகவல் சிபிஐ விசாரணை சொல்றீங்கல்ல, அமைச்சர்கள் சிபிஐ விசாரணை என்பது ரகசியமாக, அதனால நான் கேட்டேன். சிபிஐ விசாரணைங்கிறது ரகசியமாக்கப்பட்டது, இடி ரைடுங்கிறது வெளிச்சமாக்கப்பட்டது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எந்த அமைச்சர் கொள்ளையடிக்கலன்னு சொல்லுங்க, நான் இப்பவே எந்திரிச்சு போயிடுறேன். பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு நான் தேர்தல் கமிஷன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். இதுவரை பல ஆயிரம் கோடிகளை கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்தந்த தொகுதியில. பிடிக்க துப்பு இருக்கிறதா? அந்த பணங்களை பறிமுதல் செய்வதற்கு யாருக்காவது தெம்பு இருக்கிறதா? தேர்தல் கமிஷனுக்கு தெம்பு இருக்குதான்னு நான் கேட்கிறேன். இன்னும் தூங்கியே எந்திரிக்கிற தேர்தல் கமிஷன் இப்பதான் கோழி கூவிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதிகாலை 3 மணி கோழி. தேர்தல் நேர செலவுகள் தொடர்பாக நீங்க தேர்தல் ஆணையத்தை கை காட்டுறீங்கன்னா ஓகே. இந்த விஷயம்லாம் இடி, ஐடி, சிபிஐ அவங்கள நோக்கி கை காட்ட வேண்டியதானே? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், மற்ற நேரங்கள்ல இதெல்லாம் இல்ல அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தலுக்காக பதுக்கப்படுகிற பணத்தை யார் பிடிக்கணும்? தேர்தல் அறிவிச்சாதான் தேர்தல் கமிஷன் வேலை செய்யுமா? இல்ல சரி, நான் கேட்கறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல, அதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீங்க சொல்ற அதுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் கமிஷன் இயங்காது, அப்படித்தானே? நடைமுறையில் எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு தெண்ட சம்பளம்? அப்புறம் அதுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு அதிகாரி? அதுக்கு எதுக்கு இங்கே மாநில தலைமை தேர்தல் அலுவலகம்?